ஆல் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோஹன் நான் தான். ஸோ மொத்தம் இந்த படத்தில் வந்து 4 சாங்ஸ் மற்றும் ஒரு 5 தீம் மியூசிக் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஹிந்தி படத்தினுடைய ரீமேக் படமாக இருக்குது, இந்த அமீர் சொல்கிற படத்தினுடைய ரீமேக். ஸோ இந்த படத்தில் முக்கியமாக பார்க்க போனால் வாலி சார் எழுதியிருக்காரு, அப்புறம் முத்துக்குமார் சார், கார்கி சார், இவங்களாம் ஆனந்த் கிருஷ்ணன் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இதில் யூஸ்வலாகவே ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு சின்ன பார்ட் தான் ஓடுற மாதிரி இருக்கும். பட் இந்த மூவியினுடைய ஸ்க்ரீன் பிளே டைப்பே பார்த்தீங்கன்னா ரன்னிங் மோர் தென் ஒரு 50-60 கிலோமீட்டர் மேலே ஹீரோ ஓடி இருப்பார். ஸோ அதனால இதனுடைய ரீரெக்கார்டிங் ஃப்ரேசஸை வந்து ஜஸ்ட் ஒரு ரன்னிங் டெம்போலே பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணி வி ஹவ் டன். அப்படி பண்ணதுனால ஸோ டைரக்டர் வந்து சரி இது எல்லாமே தீம் மியூசிக்காக ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ நாங்கள் அந்த தீம் மியூசிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் வீவர்ஸ், என் பேர் வந்து ஹார்திகா ஷெட்டி. ஸோ ஆல் படத்தோட ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் வந்து ஒரு ஹோம்லியான கேரக்டர். எனக்கு ரியல் லைஃப்க்கு ரொம்ப நியர்பை கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டர். அண்ட் அட் த டைம் அந்த பொண்ணு வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்கும். ஸோ ஆள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, எந்த ஆடியன்ஸ் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியே இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து விதார்த் கூட இருக்காங்க. ஸோ விதார்த் அவர் கூட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக விதார்த் வெரி சப்போர்ட்டிவ், வெரி ஹம்பிள் காய். அண்ட் அவர் வந்து ரொம்ப சீனியர். ஆல்ரெடி மைனா படத்தோட மூலமாக எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் இருக்குது. ரொம்ப யங்காக, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ. மாலை மலர் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நானும் கிருஷ்ணா, ஆல் திரைப்படத்தின் இயக்குனர். ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் திரு ஜே சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் இத்திரைப்படத்தை விடியல் ராஜு அவர்கள் தயாரித்துள்ளார்கள். எனது நண்பர் விதார்த் அவர்கள் கதை நாயகனாக நடித்துள்ளார். இந்த படத்தோட ட்ரைலர் மிகப்பெரிய ஹிட் ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரைலரை விட உங்களுக்கு படம் பல மடங்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு பக்கபலமாக இருந்த என்னோட மியூசிக் டைரக்டர் ஜோஹன், மை சினிமாட்டோகிராஃபர் அண்ணா சுதய்குமார் அண்ட் மை எடிட்டர் ரமேஷ் பாரதி, இவங்க அண்ட் ஆல் மை டீம் மெம்பர்ஸ், இவங்க எல்லாரையுமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எப்படி ட்ரைலர் என்ஜாய் பண்ணீங்களோ படத்தையும் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த படத்தில் வந்து ஆமீர் ரீமேக் தான் பண்ணோம். இதில் வந்து ரொம்ப சேலஞ்சான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஹீரோ ஃபாலோ பண்ணி போகிற விஷயமா தான் இருக்கும். கேமராவோட மேக்ஸிமம் ஹீரோ ஃபாலோ பண்ணியே இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ரன் வாக் இந்த ஸ்டைலில் தான் இருப்பார். ஒரு ஸ்டேபிள் ஷாட்டே இருக்காது. ஸோ அதுவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அதுவும் லைவான லொக்கேஷன்ஸில் வந்து நாங்கள் வந்து கேமரா மேக்ஸிமம் ஹைட் பண்ணி தான் எடுக்க வேண்டியது நிறைய இடத்துல. அது சில டைமில் நல்ல நல்ல ஒரு லொக்கேஷன்லாம் எங்களுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தார் ப்ரொடியூசர். ஸோ மவுண்ட் ரோடில் ஸ்பென்சர் இதுக்கெலாம் நாங்கள் வந்து ஒரு 3 days ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேக்கிங்க்கு. அதே டைம் டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணன் அவர் வந்து ரியலி ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்கர். அவர் எந்த ஒரு ஷாட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், எதுவுமே இது வராதெல்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அவர் பிளான் பண்ண எல்லா ஷாட்டுமே மேக் பண்ணியிருக்கு. நல்லா வந்திருக்கு படம். தேங்க்யூ வெரி மச். ஆல் படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து உங்களை சந்திக்கிறேன். பாடல்கள் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் அது மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. பாடல்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜோகன் வந்து ரொம்ப பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஐயா கவிஞர் வாலி ஐயா அவர்கள் எழுதின கடைசி பாடல், தத்துவ பாடல் போடாப்போ, ரொம்ப பிரமாதமான சாங்கு ஹரிஹரன் சார் பாடியிருக்காங்க. அப்புறம் முத்துக்குமார் சார் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, கார்கி சார் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் சார் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி காமெடி படங்கள் ஓடி இருக்க மத்தியில் வந்து ஒரு சீரியஸ் மூவியை தயாரிக்க முன் வந்ததுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடியல் ராஜ் சார் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதை வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய நிறுவனம் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார் அவர் வாங்கி வெளியிடும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஹிந்தி படம் ஆமீர், எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம், பெரிய ஹிட்டான மூவி. அந்த படத்தை வந்தோட தழுவல் ரீமேக் தான் அது. அதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம் அந்த படத்தை. என்னோட கதாபாத்திரம் அப்படின்னா, ஏன்னா சிக்கிமில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் சென்னைக்கு வராரு. அவருக்கு ஏற்படுற ஒரு சம்பவம் தான், ஒரு நாள் நடக்கிற கதை தான் இது. இது ஒரு பேட்ரியாட் மூவி, ஒரு தேசபக்தி படம். வந்து யங் ஹீரோவாக பண்ணுறது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்குங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது.